ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜென்ஸ் பியூரோ கண்டக்ட் பண்ண செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸ் எக்ஸாம் 2 நாளாக எக்ஸாம் நடந்துச்சு. அதில் ஃபர்ஸ்ட் நாளில் 29 நடந்த செகண்ட் ஷிஃப்ட் கொஷின் ரீசனிங் கொஷின்ஸ் மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம சேனல் வந்து ரீசனிங் சேனல்ன்றதுனால 20 ரீசனிங் கொஷின்ஸ் வந்து நம்ம இப்போ கவர் பண்ணி என்ன மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க, அது 10th லெவலா இல்லை 12th லெவலா, இல்லை கொஷின்ஸ்லாம் ஈஸியாக இருக்கான்றது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே பார்த்தும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது நம்ம சேனலோட க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு எதனா சஜஷன் இருந்தால் அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, இப்போ டேரெக்டாக நம்ம கொஸ்டின் சால்வ் பண்ண போயிடுமா? ஓகே, ஸோ அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ். 2, 4, 6, 7 people sitting in a circular table facing the center. ஓகே, 7 பேர் வந்து சென்டரை பார்த்த மாதிரி உட்காடுறாங்க. சி இஸ் தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஏ அண்ட் ஜி இஸ் செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டி. ஒன்லி ஏ இஸ் பிட்வீன் இ அண்ட் ஜி அண்ட் பி இஸ் நாட் இமிடியட் நெய்பர் ஆஃப் சி. ஓகே, ஸோ சி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஏன்னு சொல்கிறாங்க. அப்போ ஏ எங்கே போட்டுப்போம்? ஏக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனு, அதில் 3வது பொசிஷனில் தான் சி இருக்குது. ஓகேங்களா, சியோட பொசிஷன் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்கள், G is second to the left of D. அதை அப்படி வச்சுப்போம். only A sits between E and G. so only A sit between E and G ன்னு சொல்றாங்க. ஸோ இப்போதைக்கு இங்கே E இங்கே G போடுவோம், அப்புறம் வேணால் சேஞ்ச் பண்ணிப்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. B is not immediate neighbor of C. அப்போ பார்த்தீங்கன்னா B வந்து இங்கே தான் வரணும். ஏன்னா இங்கே இந்த 2 இடத்துலையும் B வராது, பிகாஸ் இட்ஸ் நாட் immediate neighbor of Cன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, தென் வேற என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ ஜியோட பொசிஷன் தெரிஞ்சிச்சுல, அப்போ டி செக் பண்ணுவோம். ஜி செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் டின்னு சொல்றாங்க. அப்போ டி இங்கே போட்டால் தானே செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் ஜி கரெக்டாக தானே இருக்கு. ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்கு. மிச்சம் ரிமைனிங் இருக்குது எஃப் மட்டும்தான், அது இங்கே போடுவோம். கொஷின் எது? ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீன் ஏ அண்ட் சி வென் கவுண்டர் லெஃப்ட் ஆஃப் சி. ஸோ சிக்கு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனு. அப்போ 1, 2, 3 பேர் இருக்காங்க. ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 1. ஓகேங்களா, புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஷின் போயிடுவோமா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க, கோட் லாங்குவேஜ் கொஷின். ஸோ லவ்வுக்கு பார்த்தீங்கன்னா 2795 கொடுத்துருக்காங்க, ஓட்டுக்கு 2758, டீக்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபைன், ஓகே. ஸோ இப்போ இந்த ஓட்லேயும் லவ்லையும் பாருங்க எந்தெந்த லெட்டர் வந்து ரிப்பீட் ஆயிருக்குன்னு பாருங்க. ஓ ரிப்பீட் ஆயிருக்கு, வி ரிப்பீட் ஆயிருக்கு, இயும் ரிப்பீட் ஆயிருக்கு. அதே மாதிரி எந்தெந்த நம்பர் ரிப்பீட் ஆயிருக்கு பாருங்க. 2, 7 ரெண்டுமே ரிப்பீட் ஆயிருக்கு, தென் 5 ரிப்பீட் ஆயிருக்கு. இந்த டி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டில் இருக்கு, அங்கே ரிமைனிங் இருக்கு 8. அதனால ஆப்ஷன் 2, 8 இஸ் த ரைட் ஆன்சர். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். ஈச் ஆஃப் த டிஜிட் இன் த நம்பர் ஆஃப் 6, 4, 8, 2, 3, 5, 7 இஸ் அரேஞ்ச்டு இன் டிசெண்டிங் ஆர்டர். ஓகே, டிசெண்டிங் ஆர்டர் எழுதி சொன்னாங்க, ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு. இது லெஃப்ட்டு, இது ரைட்டு. எழுதுங்க பார்ப்போம். 8, 7, 6, 5 இருக்கு, 4, 3, 2. ஓகே, வேற எதனா நம்பர் மிஸ் பண்ணிட்டோமா? 2, 4, 6, 7 நம்பர் இருக்கு. ஓகே, 7 நம்பர் வந்துச்சு. ஸோ வாட் வில் பி த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் விச் இஸ் 5th ஃப்ரம் த லெஃப்ட் ஹேண்ட். லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 5th பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 4 இருக்கு. அதுக்கப்புறம் 4th ஃப்ரம் த ரைட் ஹேண்ட். ரைட் ஹேண்ட்லேருந்து 4th பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4. ஸோ 5, 4 ப்ளஸ் பண்ண சொல்கிறாங்க. ப்ளஸ் பண்ணால் நம்மளுக்கு 9 வரும். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 3. நெக்ஸ்ட் கொஷின் போயிடுவோமா? ஓகே, ரவி ஸ்டார்ட் ஃப்ரம் ஏ பாயிண்ட் ஏ. ஓகே, டைரக்ஷன் கொஷினு, இதுவும் ஈஸியாக தான் இருக்கும், நோ நீட் வரி. ஸோ இது வந்து பாயிண்ட் ஏ வச்சுப்போம். டுவர்ட்ஸ் சவுத் போகிறான்னா, ஓகே, 7 kilometers டுவர்ட்ஸ் சவுத்து. தென் ஹி டேக்ஸ் டேர்ன் ரைட். ஸோ இதுக்கு ரைட் டைரக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த டைரக்ஷனு. அப்போ டேர்ன் ரைட் எடுத்து எத்தனை கிலோமீட்டர் போகிறாரு? 4 kilometers. ஓகே, தென் அகெயின் இ டேர்ன் ரைட்ஸ் அண்ட் கோஸ் 10 kilometers. ஸோ இங்கேருந்து இது ரைட் எடுத்தால் இது உள்ள 7, அதுக்கப்புறம் ஒரு 3 kilometers. இப்போ இந்த இடத்துல இருக்காரு. ஓகேங்களா, தென் அகெயின் ஹி டேக்ஸ் ரைட் டேர்ன் அண்ட் டிரைவ்ஸ் 7 kilometers. ஸோ இப்போ இது வரலும் 4, திருப்பி இங்கே வந்தால் 3 kilometers, ஆக மொத்தம் 7 kilometers கவர் ஆகிடுது. தென் அகெயின் ஃபைனலி டேர்ன் ரைட் அண்ட் டிரைவ்ஸ் 3 kilometers.
ஸோ இங்கேருந்து திருப்பியும் 3 கிலோமீட்டர் வந்தால் இங்கே இருக்காரு. ஸோ இப்போ இதுக்கு டிஸ்டன்ஸே பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டரு. அதுக்கப்புறம் கொஸ்டின் பாருங்க, ஹவு ஃபார் அண்ட் விச் டிரெக்ஷன் யூ ஷுட் ட்ராவல் டு ரீச் அ பாயிண்ட் ஏ. இந்த டிரெக்ஷன் போகணும். இந்த டிரெக்ஷன்னா வெஸ்ட். ஸோ 3 கிலோமீட்டர் வெஸ்ட் எங்கே இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் 4ல இருக்கு. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 4. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். மிஸ்ஸிங் நம்பர் கேட்டிருக்காங்க, ஃபைன். ஸோ இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வருதுன்னு பாருங்க, 12 வருதா? எஸ், 12 வருது. இதுக்கு ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க, 15 வருது. தென் இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வருதுன்னு பாருங்க, 19 வருது. இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 24. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க, 3 பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் 4, இங்கே 5. இப்போ நெக்ஸ்ட் 6 பண்ணால் இங்கே 30 வரணும். வந்து இது கூட மைனஸ் பண்ண என்ன வரும்னு பாருங்க, 87 வருதா? ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 5. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். அகெயின் திருப்பியும் மிஸ்ஸிங் நம்பர். 52 வந்து 64 பாருங்க, ப்ளஸ் 12 பண்ணுறாங்க, கரெக்டா? அதுமாரி 64 79 என்ன வருது, ப்ளஸ் 15. தென் 79 97 பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 18. அகெயின் ப்ளஸ் 21. இப்போ ப்ளஸ் 24 பண்ணணும். ஸோ ப்ளஸ் 24 பண்ணிங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்க, 42 வருமா? எஸ், 30, 42. ஸோ 142 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 6. என்னன்னா ப்ளஸ் 3 பண்ணுறான், வேற எதுவுமே இல்லை, ப்ளஸ் 3 பண்ணிட்டே வராங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 142 கிடைக்குது அட் த எண்ட் ஆஃப் த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுமா? ஓகே, சிலாகிசம் கொஷின். இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். சம் கிரேன்ஸ் ஆர் ஸ்டிக்ஸு, ஆல் ஸ்டிக்ஸ் ஆர் பால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆல் ஸ்டிக்ஸ் ஆர் பால்ஸு. ஓகே, இப்போ டேரெக்டாக கன்க்ளூஷன் பாருங்கள், சம் கிரேன்ஸ் ஆர் பால்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ சம் கிரேன்ஸ் பால்ஸ் தான். ஸோ கன்க்ளூஷன் 1 இஸ் கரெக்டு. செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்கள், ஆல் பால்ஸ் ஆர் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆல் பால்ஸ் எப்படி ஸ்டிக் ஆகும், ஆல் ஸ்டிக்ஸ் தான் பால்ஸ். ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் ராங்கு. ஸோ ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோ எங்கே இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 7. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோமா? இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுதுன்னு பாருங்க. ஃபைட்டர்ஸ் 8 people டிஃப்ரெண்ட் ஏஜ். ஓகே, அப்போ இந்த சைடு ஓல்டரு, இங்கே எல்டரு. 1 2 3 4 5 பீப்புள்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, 5 people போட்டாச்சு. ஸோ பி இஸ் ஓல்டர் தென் ஆர்ன்னு சொல்கிறாங்க. பி பார்த்தீங்கன்னா ஆரை விட பெரியவர்னு சொல்கிறாங்க. எல் இஸ் எங்கர் தென் எம், ஆர் இஸ் ஓல்டர் தென் ஒய். அதாவது ஆர் பார்த்தீங்கன்னா ஒய்யை விட பெரியவர்னு சொல்கிறாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா எம் இஸ் எங்கர் தென் ஒய், எம் சின்னவர் ஒய்யை விட. எல் இஸ் அகெயின் எம்மை விட சின்னவர். ஸோ இதுதான் இந்த பேட்டர்ல தான் கொடுத்துருக்காங்க. ஹூ இஸ் யங்கஸ்ட் அப்படின்னு கேட்கும்போது எல் தான் யங்கஸ்ட். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர். சிம்பிள், நீங்கள் வேறு எதுவும் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நெக்ஸ்ட் கொஷின். ஸோ அகெயின் லெட்டர்ஸ் வச்சு கொஷின் கேட்டிருக்காங்க. டஸ் நாட் பிலாங் டு த குரூப். ஸோ 3 ஆப்ஷன் சேமாக இருக்குது, ஒன்று மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்குது. அது என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபைன், ஈஸி தான். ஸோ ஃபர்ஸ்ட் செக் பண்ண ஆரம்பிச்சிடும். என்லேருந்து எஃப் எப்படி வருதுன்னு பாருங்க. 2 4 6 8 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி ஐலேருந்து ஏக்கு பாருங்க 8 மைனஸ் பண்ணுறாங்க. யூலேருந்து எம்முக்கும் பார்த்தீங்கன்னா 8 மைனஸ் பண்ணுறாங்க. பியிலேருந்து டி பாருங்க 8 மைனஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இப்போது நெக்ஸ்ட் லெட்டர் தான் செக் பண்ணோம். நெக்ஸ்ட் லெட்டர் செக் பண்ண நம்மளுக்கு என்ன வருதுன்னு பார்ப்போமா? ஓகே, கேலேருந்து ஜிக்கு பாருங்க. கேலேருந்து ஜிக்கு பார்த்தீங்கன்னா 4 மைனஸ் பண்ணுறாங்க. பட் இங்கே எஃப்லேருந்து டபிள்யூ பாருங்க. எஃப்லேருந்து டபிள்யூ பார்த்தீங்கன்னா 2 4 6 8 9 மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போது எனக்கு தெரிஞ்சு இதுதான் டவுட்டாக இருக்குது. ஸோ இப்போ ஆர்லேருந்து ஐ பார்ப்போம். ஆர்லேருந்து ஐ பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போது தெரிஞ்சிருச்சு இங்கே 4 மைனஸ் பண்ண தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 9, விச் மீன்ஸ் தட் ஒன் இஸ் அ டிஃப்ரெண்ட் கம்பேர்ட் டு அதர் 3 ஆப்ஷன். அந்த மாதிரி சொல்ல வரேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுமா? ஓகே, 10th கொஸ்டின், பிளட் ரிலேஷன். ஸோ என்ன கோடு கொடுத்துருக்கான் பாருங்க. ஒய்ஏ பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஃபாதர். ஓகே, ஃபாதர் ஆஃப் இ. ஓகே, இ பார்த்தீங்கன்னா இன்டு சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒய்ஃப். இஸ் த ஒய்ஃப் ஆஃப் எல். ஓகே, எல் திருப்பி அகெயின் ஃபாதரில் ஃபாதர் ஆஃப் பி. பி பார்த்தீங்கன்னா மைனஸ் சிம்பிள் எது குறிக்குது, பிரதர். பிரதர் ஆஃப் கே. கே பார்த்தீங்கன்னா ஒய்ஃப். ஒய்ஃப் ஆஃப் ஜி.
ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் என்னது? கே வந்து பார்த்தீங்கன்னா ஒய்க்கு எப்படி ரிலேட்டடாக இருக்குன்னு பாருங்க. ஸோ இது இ வந்து டாட்டரில், டாட்டரோட கே வந்து டாட்டர். ஸோ டாட்டரோட டாட்டர், டாட்டரோட டாட்டர் எங்க இருக்கு? டாட்டர்ஸ் டாட்டர் எங்க இருக்கு? ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 10. ஓகே, இது ரெண்டுத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஇஆர் 3 லெட்டர் ரிப்பீட் ஆயிருக்கு. அப்பவே நீங்கள் கேன்சல் பண்ணலாம். 5 கேன்சல் பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டு 3யும் கேன்சல் பண்ணுங்க. தென் 4 கேன்சல் பண்ணுங்க. ஸோ ரிமைனிங் இது பார்த்தீங்கன்னா 9 7 மட்டும்தான். ஓகேங்களா? ஸோ அப்போ இதில் வந்து என்னென்ன கேன்சல் பண்ணிட்டு இருக்கோம்? ஏ கேன்சல் பண்ணிட்டோம், ஆர் கேன்சல் பண்ணிட்டோம், இயும் கேன்சல் பண்ணிட்டோம். மிச்சம் இருக்குது எல் ஒய் தான். ஸோ அதே மாதிரி கிளைமில் எல் இருக்கு. இதில் வந்துன்னா 9 7 மட்டும்தான் இருக்கு. கிளைமில் வந்து பார்த்தீங்கன்னா 7 6 2 3 1 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்ன இருக்கு? ஒய் எல், இதில் வந்து CLAIM. ஸோ எல் ரிப்பீட் ஆயிருக்கு, 7 7 ரிப்பீட் ஆயிருக்கு. ஸோ 7 7 கேன்சல் பண்ணிட்டா ரிமைனிங் இருக்குது 9 மட்டும்தான். அதுதான் ஒய்யோட கோடு. அப்படிதான் நான் 1ன்னு சொன்னேன், ஆப்ஷன் 1ன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஒன்றும் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுமா? ஓகே, ஸோ நம்பர்ஸ் லெட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டினை டேரெக்டாக ரீட் பண்ணுறோம். அப்போனா நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சிடும். How many such letters which is immediately preceded by symbol, லெட்டருக்கு முன்னாடி சிம்பிள் வருதுன்றாங்க. அதுக்கப்புறம் ஆல்சோ immediately followed by symbol. ஸோ சிம்பிள் லெட்டர் சிம்பிள் இந்த ஃபார்ம் எங்கே இருக்குன்னு பாருங்க. அதில் எத்தனை டைம் வந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. அது கண்டுபிடிச்ச முடிஞ்சிருச்சு. சிம்பிள் லெட்டர் சிம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டைம் வந்திருக்கு. ஓகே, சிம்பிள் லெட்டர் சிம்பிள் வேற எங்கே இருக்குன்னு பாருங்க. ஒரே டைம் தானே வந்திருக்கு. ஓ மை காட். ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12. அவ்வளோதாங்க, ஒரு டைம் தான் வந்திருக்கு. நான் கூட 2 3 டைம் வந்திருக்குன்னு நினைச்சேன். ஒரே டைம் தான் வந்திருக்கு. இவ்வளோ சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 13 கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணலாம் பாருங்க ஃபைட்டர்ஸ். அகைன் பிளட் ரிலேஷன் கொஸ்டின். ஸோ டைரெக்டாக நம்ம கொஸ்டினை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருமா? ஸோ டைரெக்டாக கொஸ்டின் நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஓகே, எம் டிவைட் சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபாதர், எம் இஸ் த ஃபாதர் ஆஃப் என். ஓகே, அப்புறம் இன்ட்டு சிம்பிள் பார்த்தீங்கன்னா ஒய்ஃபு. ஸோ என் இஸ் த ஒய்ஃப் ஆஃப் ஓ சொல்லியிருக்காங்க. ஓ வந்து மெயில் கேரக்டர். அதுக்கப்புறம் மைனஸ் சிம்பிள். ஸோ ஓ இஸ் த பிரதர் ஆஃப் பி. ஓகே, தென் அகைன் பிளஸ் சிம்பிள். பி இஸ் த டாட்டர் ஆஃப் கியூ. ஓகேங்களா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. ஹவு எம் இஸ் ரிலேட்டட் டு கியூன்னு சொல்றாங்க. எம் வந்து பார்த்தீங்கன்னா கியூக்கு எப்படி ரிலேட் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ கியூலேருந்து பார்த்தீங்கன்னா ஓ வந்து சன்னோட ஒய்ஃபோட ஃபாதர், சன்ஸ் ஒய்ஃப்ஸ் ஃபாதர். ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 13. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோமா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. வேர்டு அனாலஜி கொடுத்துருக்காங்க. ஓகே, டிலேருந்து ஒய் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ டிலேருந்து ஒய் பார்த்தீங்கன்னா 5 மைனஸ் பண்ணுறாங்க. அதேமாதிரி ஒய்லேருந்து டி வந்து 5 மைனஸ் பண்ணுறாங்க. டிலேருந்து 5 மைனஸ் பண்ணால் ஓ வரணும். ஓலேருந்து 5 மைனஸ் பண்ணால் ஜே வரணும். ஸோ ஜே வர மாதிரி பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் லெட்டர் போயிடுவோம். என்லேருந்து ஐ பாருங்க. என்லேருந்து ஐ பார்த்தீங்கன்னா அகெயின் 5 மைனஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஐலேருந்து டிக்கு 5 மைனஸ் பண்ணுறாங்க. டிலேருந்து ஒய்க்கு 5 மைனஸ். ஒய்லேருந்து 5 மைனஸ் பண்ணால் அகெயின் டி வருது. ஸோ டி வரா மாதிரி பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபைனலாக தான் செக் பண்ணி பார்க்கணும். ஒய்லேருந்து டி அகெயின் 5 மைனஸ் பண்ணுறாங்க. ஓலேருந்து ஜேலேருந்து 5 மைனஸ் பண்ணால் இ வரணும். ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 14. நெக்ஸ்ட் கொஸ்டின் போய்டுமா ஃபைட்டர்ஸ்? 15th கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம் பாருங்க. எல்லா கொஸ்டினும் ஈஸியாக தான் இருக்கு, ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. 20 கொஸ்டினும் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்காங்க தான் எனக்கு தெரியுது. இதோட நம்ம 15 கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த 15 கொஸ்டினுமே ஓரளவுக்கு ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். 10th லெவல் கொஸ்டின் மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்த்துருவோமா? ஓகே, how many such letters, okay, letters which is immediately preceded by a symbol and immediately followed by another letter. அப்போ சிம்பிள் லெட்டர் எத்தனை வாட்டி வந்திருக்குன்னு பாருங்க. சிம்பிள் லெட்டர் இதோ இங்கே ஒரு டைம் வந்திருக்கு. சிம்பிள் லெட்டர் 2 டைம் வந்திருக்கு. இதோ இங்கே ஒரு 3 டைமு, இது ஒரு 4 டைமு, 5 டைம் வந்திருக்குப்பா. 5 எங்கப்பா இருக்கு? ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 15. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோமா? ஓகே, ஸோ 16th கொஸ்டின். சயின்ஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ சயின்ஸுக்கு சேஞ்ச் பண்ணால் என்ன வருதுன்னு பார்த்துருவோமா? ஓகே, 64 ப்ளஸுக்கு மைனஸ் போட சொல்கிறாங்க. 18 இன்ட்டுக்கு டிவைட் சிம்பிள் போட சொல்கிறாங்க.
டிவைடு வந்து நம்ம கீழே போட்டுப்போம். ஓகேங்களா, அப்போ தான் ஈஸியாக இருக்கும். டிவைட் பண்ணிவிட்டு 6, டிவைட் சிம்பிளுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க, ப்ளஸ் போட சொல்கிறாங்க. 5 மைனஸுக்கு என்ன போட சொல்கிறாங்க, இன்ட்டு 3. ஸோ இது இன்ட்டு பண்ணும்போது நம்மளுக்கு 15 வருது. இதை அடித்தோம்னா 3, ஸோ மைனஸ் பண்ணால் 61. இதை ஆட் பண்ணும்போது 76 வருதுப்பா. 76 எங்கப்பா இருக்குது, ஆப்ஷன் 4ல் இருக்கா? எஸ், ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. நெக்ஸ்ட் கொஷின் போயிடுவோமா? நெக்ஸ்ட் கொஷின் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 17th கொஷின், சிலாகிசம் கொஷின். இதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். உங்களால் சால்வ் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணி பாருங்கள். ஆல் பென்ஸ் ஆர் ப்ளூன்னு சொல்கிறாங்க. ஆல் பென்ஸ் ஆர் ப்ளூ, சம் ப்ளூஸ் ஆர் புக்ஸு. ஓகே, சம் ப்ளூஸ் ஆர் புக்ஸு. இப்போ டேரெக்டாக கன்க்ளூஷன் வந்துடும். சம் புக்ஸ் ஆர் பென்சில் சொல்கிறாங்க. புக்ஸுக்கும் பெண்ணுக்கும் ரிலேஷனே இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் வந்து ராங்கு. நோ புக் இஸ் பென்னு சொல்கிறாங்க. நோ புக் இஸ் பென், அதுக்கும் நம்மளுக்கு டைரக்ட் எவிடன்ஸ் கிடையாது. ஓகேங்களா, ஸோ செகண்ட் கன்க்ளூஷனும் ராங் தான். அப்போ நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor கன்க்ளூஷன் 2 ஃபாலோ இஸ் த ரைட் ஆன்சர். 6 people sitting in a row facing north. ஓகே, நோ ப்ராப்ளம். 1 2 3 4 5 6. இவர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு, இவர் பார்த்தீங்கன்னா ரைட்டு சைடு. ஓகேங்களா, போட்டாச்சு. கொஷின் பாருங்க, ஒன்லி 2 people sits the right of A. அதாவது ஏக்கு ரைட் சைடில் 2 பேர் தான் உட்காடுறாங்க. அந்த மாதிரி போட்டாச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏ இங்கே தான் வரும். ஏவோட பொசிஷன் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். ஒன்லி 2 people sits between C and A. அதாவது சிக்கும் ஏக்கு நடுவில் 2 பேர் தான் உட்காடுறாங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த சைடு வெறும் 2 பேர் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இடம் இல்லை. அதனால நம்ம லெஃப்ட் சைடு தான் பார்த்தோம். இங்கே ஒருத்தர் 2 பேர், அப்போ இங்கே தான் சி வரணும். சிக்கும் ஏக்கு நடுவில் 2 பேர் உட்கார்ற மாதிரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, ஒன்லி 2 people sit between S and B. எஸ்ஸுக்கும் பிக்கும் இன்னும் நம்ம பொசிஷன் டிஃபைன் பண்ணல. ஆனால் நெக்ஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, எஸ் இமிடியட் ரைட் ஆஃப் சி. அப்போ சிக்கு இமிடியட் ரைட் தான் எஸ் போட்டாச்சு. இப்போ எஸ்ஸுக்கும் பிக்கும் நடுவில் 2 பேரும் சொல்லியிருக்காங்க. அப்போ இது 1 2, அப்போ பி இங்கே தான் வரும். ஓகேங்களா, ஸோ இப்போ பியோட பொசிஷன் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, யூ சிட்ஸ் இமிடியட் ரைட் ஆஃப் பி. இங்கே தான் யூ வருது. ஓகே, அப்போ கொஸ்டின் பாருங்க, ஹவு மெனி பீப்புள் சிட் பிட்வீன் டி அண்ட் யூ. ஸோ ரிமைனிங் லெட்டர் டி தான். டிக்கும் யூக்கும் நடுவில் எத்தனை பேருன்னு கேட்குறாங்கப்பா. எத்தனை பேருப்பா, 2 பேர். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 18. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? அகெயின் ரேங்கிங் கொஸ்டின். இதோட பொசிஷன் கேட்குறாங்க. ஓகே, 7 பாக்ஸ் அரேஞ்சு 1 ஓவர் அபவ். ஓகே, ஸோ இப்போ 1 இது எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ஓகே, 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா, அதோட பொசிஷனை ரேங்கிங் பண்ணிட்டேன். இப்போ டைரெக்டாக நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவோமா? ஓகே, ஒன்லி 1 பாக்ஸ் கெப்ட் அபோவ் ஓ. அதாவது ஓக்கு மேலே ஒரே பாக்ஸ் தான் வருதுன்றாங்க. அது 7th பொசிஷனு, அதனால 6th பொசிஷனில் ஓ போட்டோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒன்லி யூ இஸ் கெப்ட் பிட்வீன் ஓ அண்ட் டி. அதாவது ஓக்கும் டிக்கு நடுவில் யூ மட்டும்தான் வருது. ஸோ அப்போ இங்கே தான் டி வரும், இங்கே யூ வரும். ஓகேங்களா, ஈயோட பொசிஷன் டிஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, ஒன்லி என் இஸ் கெப்ட் பிலோ இ. அதாவது ஈக்கு கீழே என் மட்டும் தான் வருதுன்றாங்க. அப்போ செகண்ட்லேயும் ஃபர்ஸ்ட்லேயும் தான் அந்த பொசிஷன் வரும். அதையும் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பாருங்க, எம் இஸ் கெப்ட் 1 ஆஃப் த பொசிஷன் அபோவ் சி. அதாவது எம்முக்கு மேலே தான் சி வருது. அப்போ இங்கே தான் எம்மு, இதுதான் சி. ஓகேங்களா, சியோட பொசிஷன் டிஃபைன் பண்ணியாச்சு. ஹவு மெனி பாக்ஸஸ் ஆர் கெப்ட் பிட்வீன் எம் அண்ட் சி. எம்முக்கும் சிக்கும் நடுவில் எத்தனை பாக்ஸ்ன்னு கேட்குறாங்க. 1 2 3. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 19. கரெக்டுங்களா? செக் பண்ணி பார்த்துக்குங்க, கரெக்டாக தான் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, இது கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். வவுல்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஏஇ ஐஓயூஆ, ஓ தான் மிஸ்ஸிங் லெட்ரு. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 20. இதுதான் ஃபைட்டர்ஸ். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் இன்டெலிஜென்ஸ் பியூரோ செக்யூரிட்டி அசிஸ்டன்ஸில் கேட்டிருக்காங்க. 20 ரீசனிங்ல 20மே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கு. நீங்கள் வரி பண்ண வேண்டியதே இல்லை, அந்த அளவுக்கு ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு சும்மா பேசிக்ஸ் தெரிஞ்சா போதும், அதை வச்சு நீங்கள் 20 கொஸ்டினுமே ஈஸியாக போட்டுடலாம். சிலாகிசம் கொஸ்டின்லேருந்து ஒரு 2-3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து 2-3 கொஸ்டின். அதுக்கப்புறம் நம்பர் சீரீஸு, வேர்டு அனாலஜி, நம்பர் அனாலஜி, இதுலேருந்து ஒரு 2-3 கொஸ்டின் வந்திருக்கு. எப்படியுமே கொஞ்சம் ஈஸி பேப்பர் தான், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஈஸியாக தான் இருக்குது. 3rd ஷிஃப்ட் வந்து கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். அதே